சற்றுமுன் வெளியான தகவல். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 இதுவரை வாங்காதவர்கள் பெயரும் இடம்பெறும். அமைச்சர் சொன்ன மிக முக்கியமான தகவல். அது என்னென்ன என்பதை இங்கே முழுமையாக படிப்படியாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மகளிர் உரிமை தொகைக்காக நிறைய பேர் மனு கொடுக்கின்றன. இதனை அனைத்தையும் நாங்க பரிசீலித்து வருகிறோம். நாங்களும் தேர்தல் வாக்குறுதியில் ரூபாய் 2500 தருவதாக சொல்லியிருந்தோம். சொன்னதுபடியே ரூபாய் 2500 திட்டத்தினை முதல்வர் விஜய் தொடங்கும் போது அனைவருக்கும் பணம் வந்திடும். இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்கள் பெயரும் அதில் ஆட்டோமேட்டிக்காக இடம்பெறும். யாரும் கவலைப்பட வேண்டாம். இதற்காக யாரும் தனித்தனியாக மனு கொடுக்க தேவையில்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கூறினார். அதே சமயம் கடந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்த மகளிர் உரிமை தொகை திட்டமானது தாவேக ஆட்சியிலும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் தாவேக தேர்தல் அறிக்கையில் கூறிய அந்த ரூபாய் 2500 எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இந்த 2500 எப்பொழுது இது அமலுக்கு வரும் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதே போன்று இதுவரை வாங்காத குடும்ப தலைவிகளும் புதிய பயனாளிகளும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தனியாக மனு கொடுத்து வருகின்றன. இந்த நிலையில்தான் அமைச்சர் ரமேஷ் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அனைத்து மகளிரும் இடம் பெறுவார்கள், யாரும் விடுபட மாட்டார்கள் என்று கூறினார். இதனால் பெண்கள் மத்தியில் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். திருச்சியில் மக்கள் குறைதீர் திட்டம் நடந்தது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ ரமேஷ் கலந்து கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். அப்போது அமைச்சர் ரமேஷ் பேசியதாவது, இந்த மகளிர் உரிமை தொகை பொறுத்தவரை ஒரு மனு கொடுத்தால் அதை உடனே நிறைவேற்ற முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கண்டிப்பாக அந்த மனுவுக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம். கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம முதல்வர் விஜய் எல்லாருக்கும் எல்லாம் செய்து கொடுப்பார். மக்களும் பெரிய கோரிக்கைகள் எல்லாம் வைக்கவில்லை. அப்படி விஷயங்களை செய்ய சொல்லிதான் கோரிக்கை மனு கொடுக்கிறார்கள். அதே சமயம் இந்த 2500 எப்பொழுது அமலுக்கு வரும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் மக்களை சந்திக்கவே இல்லை. ஆனால் இப்போது மக்களிடம் நேரடியாக சென்று குறைகளை நாங்கள் கேட்டு வருகிறோம். இதனால் மகளிர் உரிமை தொகைக்காக நிறைய பேர் மனு கொடுக்கின்றன. இதனை அனைத்தும் நாங்க பரிசீலித்து வருகிறோம். தேர்தலுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகம் வாக்குறுதி கொடுத்து இருந்தது. குடும்ப தலைவிகள் எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2500 தருவோம் என சொல்லியிருந்தோம். அதே சமயம் யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்போது மட்டும் சொல்லிக் கொள்கிறோம். அதாவது தனியாக மனு கொடுக்க வரிசையில் நிற்க வேண்டாம். தயவு செய்து இங்கு நின்று நேரத்தை வீண் செய்ய வேண்டாம். நீங்க உங்க வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்கலாம். ஏனென்றால் இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்குகிறவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது வரை மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருப்பவர்களுக்கும் சரி, எல்லோருக்கும் சேர்த்து உங்க பெயர் எல்லாம் மொத்தமாக முதல்வர் விஜய் இதற்கான அறிவிப்பை வெளியிடும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லோருக்கும் பணம் ஏறிவிடும். இதனால் நீங்கள் யாருமே அச்சப்பட தேவையில்லை. எல்லோருக்குமே சமமாக இந்த ரூபாய் 2500 உங்க அக்கௌண்டில் கண்டிப்பாக வந்து சேரும். சரி, தனியாக மனு கொடுக்க தேவையில்லை என்று சொல்லப்படுகிறார்கள். அது ஏன்
எதற்காக என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போலவே மாதம் ரூபாய் 2500 கொடுப்போம். மாதம் ரூபாய் 2500 திட்டத்தினை முதல்வர் விஜய் தொடங்கும் போது அனைவருக்கும் பணம் வந்திடும். இதற்கான யாரும் தனித்தனியாக மனு கொடுக்க தேவையில்லை. இதுவரை வாங்கியவர்கள் வாங்காதவர்கள் என எல்லாம் பெயருக்கும் மொத்தமாக லிஸ்ட் ரெடியாகி பணம் வந்துவிடும். இன்னும் பட்ஜெட் நாங்கள் தாக்கல் செய்யவில்லை. விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இதற்கான அறிவிப்பு வெளியாகும். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நீங்க கொடுக்கிற எல்லா மனுக்களையும் நானே படித்து பார்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சொல்லி எதையெல்லாம் மேக்சிமம் செய்ய முடியுமோ அதை எல்லாம் உடனே செய்து விடுவோம். இவ்வாறு அமைச்சர் ரமேஷ் கூறினார். இதனால் பொதுமக்கள் மத்தியில் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதே சமயம் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உங்க வங்கி கணக்கில் மிக விரைவில் வந்து சேரும் என்று அனைத்து பொதுமக்களும் நம்புகிறார்கள். அதாவது மாதம் மாதம் குறிப்பாக 15ஆம் தேதி அன்று உங்க வங்கி கணக்கில் வந்து சேரும் மகளிர் உரிமை தொகை திட்டமானது ரூபாய் 2500 மிக விரைவில் உங்களுக்கு வந்து சேரும். அதே சமயம் இப்பொழுது பணம் வாங்கியவர்கள் வாங்காதவர்கள் அனைவருக்குமே இந்த ரூபாய் 2500 வந்து சேரும் என்று அமைச்சர் ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் மிக விரைவில் இந்த ரூபாய் 2500 உங்க வங்கி கணக்கில் வந்து சேரும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய மிக முக்கியமான செய்திகள், அதாவது அரசு சார்ந்த மிக முக்கியமான செய்திகள் நம்ம சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்த்தா பத்தாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரூபாய் 1000 வாங்கிட்டு இருக்கீங்களா இல்லை வாங்கலையா? உங்களுக்கு 2500 ரூபாய் வருதா, இனிமேல் வருமா, இல்லை எப்பொழுது வரும் என்கிற உங்களுக்கான கருத்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள்லாம் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.